வந்து அப்பா வந்து 60 60 60 கேரக்டர் மாதிரி வச்சுக்கணும். 60 இதுக்கு வந்து 10 கட்டத்தை வந்து அப்பா பிரித்து கொடுத்துருக்காங்க. அதை எப்படி அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து அன்னைக்கிட்ட வந்து எங்கே இருக்கோமோ அதை பொறுத்து நம்ம எந்த கட்டத்தில் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த இதில் ஒரு இதுலேயும் சொல்கிறாங்க. அதாவது இப்போ வந்து முன்னே நம்ம கோவம் தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். இல்லை அப்பா வந்து கோவத்தை தான் ஃபஸ்ட்டு நம்பர் 1 போட்டு அதோட இதுதான் 10 கட்டத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா, நம்ம அந்த கோவம் வந்து ஒரு ஸ்டேஜாக மாற மாற நம்ம எந்த அளவுக்கு நம்ம அன்னைகிட்ட வந்து நெருங்கியிருக்கோங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி அதை சொல்லியிருக்காங்க. அதில் சில இதுக்கு மட்டும் உள்ளதை மட்டும் படித்தா நல்லாயிருக்குங்கிறதுனால தான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். முன்னாடி படிக்க டைம் இல்லாமல் அதெல்லாம் விட்டுட்டேன். இதில் அப்பா வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரார்த்தனையை தான் வந்து எடுத்துக்கிட்டு, பிரார்த்தனையை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு தான் 10 கட்டத்தை வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க. அதில் அந்த பிரார்த்தனையை வந்து எப்படி 10 கட்டமாக இருக்குங்கிறத முதல்ல படிக்கிறேன். அதுக்கப்புறம் சில இதை வந்து ஃபாலோ பண்ணி படிக்கிறேன். பிரார்த்தனைன்ற ஒன்று எடுத்துக்கிட்டா முதற்கட்டத்தில், அதாவது அன்னையை தெரிஞ்சுக்கிட்ட உடனே நம்மளோட அன்னையை தெரிஞ்சுக்கிட்டு அன்னைகிட்ட வந்தோடனே நம்மளோட எல்லா பிரச்சனையும் அன்னை தீர்ப்பார் என்ற நம்பிக்கையுடன் பக்தியுடன் அன்னையை ஏற்றுக்கொள்கிறோம். அதாவது அது வந்து பலனுக்காக பிரார்த்தனை செய்யுது. இது அன்னையை தெரிஞ்சப்ப. 2வது கட்டத்தில் வாழ்வை புரிந்து கொண்டு பொதுவாக மற்றவர் கொண்டுள்ள நம்பிக்கையை விடுத்து நம்மை அன்னை முறைக்கு ஆளாக்கி கொள்ளுதல், அன்னையை ஏற்றுக்கொள்ளுதல். அப்படின்னா இது வந்து இப்போ நமக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து நமக்கு அன்னையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் வந்து எப்படி அது நடந்துச்சு அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருப்பாங்க நமக்கு. அதை வச்சு நம்ம வந்து அன்னையை வந்து ஃபஸ்ட்டு அன்னைகிட்ட வந்திருப்போம். ஆனால் அதுலேயே நம்ம நிற்காம நம்ம வந்து அன்னையை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க நம்பிக்கையை விடுத்து நம்ம அன்னைகிட்ட வந்து நம்ம வந்து நம்பிக்கையை ஏற்படுத்திக்கணும். நம்ம வாழ்க்கையை அன்னைகிட்ட கொடுத்து அதுலேருந்து அன்னையை செயல்பட வச்சு அன்னையை வந்து நம்ம ஏற்றுக்கணும். 3வது கட்டத்தில் இந்த 2வது கட்டத்தை பூர்த்தி செய்ய ஏற்றுக்கொண்ட முறைகளையும் அன்னையின் நம்பிக்கையும் அதிகமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது இந்த சாந்தியும் மௌனமும் ஓரளவு அமையும். இதில் வந்து இந்த நம்மளோட லைஃப்பையே எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒன்றையும் அன்னைகிட்ட கொடுத்து அது மூலமாக ஏற்றுக்கிட்டு 3வது கட்டத்தில் வந்து நம்ம இந்த முறையெல்லாம் இன்னும் ஸ்ட்ராங்காக அடுத்த லெவலில் கொண்டு போயிடணும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் 1-2 செஞ்சாலும் இது செஞ்ச இந்த காரியம் நடந்துச்சு அப்படிங்கிறது இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்ம அதை கொண்டு போகணும். இதில் சின்ன விஷயத்தில் நடந்ததுன்னா அதை அடுத்த விஷயத்துக்கு கொண்டு போய் அங்கே எப்படின்னா சின்ன விஷயம்னா வெறும் வெளியில் உள்ளதில் மட்டும் கிடையாது, நம்ம உள்ளுக்குள்ளேயும். ஃபஸ்ட்டு நம்ம தியானத்துக்கு உட்காருவோம், தியானம் முடியாது. அடுத்ததில் கொஞ்சம் தியானத்துக்கு உட்காரலாம் அப்படின்னு தோணும். அடுத்து தியானம் நம்ம 4 நாள் பழக அந்த ஹிருதயஸ்தானத்தில் மௌனமும் சாந்தியும் தியானம் அப்படின்னு நினச்சாவே நமக்கு ஓரளவு அதெல்லாம் கைகூடும். 4வது கட்டத்தில் தவறான குணங்கள் வெளிப்பட முடியாத அளவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும். அதாவது 4வது கட்டத்தில் நம்ம குணம்லாம் என்ன ஏதுங்கிறது நமக்கே கொஞ்சம் ஓரளவு எல்லாம் தெரிய வரும். அதை வந்து நம்ம சுத்தமாக திருவுர மாற்றம் பண்ணனாலும் அதை வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு நம்ம ஒரு கட்டுப்பாட்டை நம்மளே அமைச்சுக்கணும். இந்த 4ஆம் கட்டத்தில் பகவான் எழுதியவை புரியும். அதன் சாரமாக சாந்தியும் மௌனமும் நிறைவேறும். 5ஆம் கட்டம் அன்னை முறைகளை உன் நல்ல குணங்களில் முழுவதும் வெளிப்படுத்த முயலுதல் தேவை. ஆத்ம சமர்ப்பணத்தை மேற்கொண்டு சாந்தியும் மௌனத்தையும் உயர்த்த வேண்டும். 6ஆம் கட்டம் கடந்த கால வாழ்வை சமர்ப்பணம் செய்து குறைகளை அவற்றின் அஸ்திவாரத்தையும் களைய வேண்டும். 7ஆம் கட்டம் சமூகத்தில் உனக்குள்ள எல்லா வாய்ப்புகளையும் கண்டு அவற்றை முழுவதும் பெற முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். 8ஆம் கட்டம் உன் மனதின் சிறப்பால் உனக்குள்ள எல்லா வாய்ப்புகளையும் அதேபோல் கணக்கிட்டு அவற்றை பெற முயல வேண்டும். தன் குடும்பம் வரையில் சுயநலமில்லாத நல்ல கிருகுஸ்தன். 9ஆம் கட்டம் உன்னுடைய குறிக்கோளை நிர்ணயம் செய். உன் சந்தர்ப்பத்தில் உன்னால் முடிந்தவரை உயர பாடுபடு. யோகத்திற்கு மனநிலையுள்ள குடும்பஸ்தன், ஆனால் யோகத்தை ஏற்பதில்லை. இது 9வது கட்டம். 10ஆம் கட்டம் 9ஆம் நிலையை மனதில் பூர்த்தி செய். இங்கு யோகம் ஆரம்பமாகிறது. அதாவது இந்த 10வது கட்டம் முடியும் போது தான் அந்த யோகம் வந்து ஆரம்பிக்குது. அதாவது அந்த அளவுக்கு 10வது கட்ட அளவுக்கு நம்ம ஆழமாக போய் அன்னையை வந்து நம்ம அங்கே பார்த்தோம்னா அந்த ஸ்டேஜில் வந்து யோகம் ஆரம்பிக்குதுன்றார். இந்த மாதிரி சுமார் 60 விஷயங்களை 10 கட்டங்களாக பிரித்து கீழே எழுதுகிறேன். இது மாதிரி 60 கட்டம் என்னென்ன எழுதுக்காருன்னா,
கோபம் நம்ம அன்னைக்கு போன வாட்டி பார்த்தோம். அந்த 2வது கட்டம் வந்து பிரார்த்தனை, மௌனம். பிரார்த்தனைக்கு 10 கட்டம், மௌனத்துக்கு 10 கட்டம், ஆத்ம சமர்ப்பணத்துக்கு 10 கட்டம், உறவு 10 கட்டம். இந்த மாதிரி 60 பிரித்து போட்டு அப்பா வந்து ஒன்றுத்தையும் 10 கட்டமாக பிரிச்சிருக்காங்க. அதில் இதை வந்து பிரார்த்தனையே வந்து 2 இதுவாக, பிரார்த்தனை 1, பிரார்த்தனை 2. இப்போ பார்த்தது வந்து பிரார்த்தனை 1. பிரார்த்தனை 2 வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலில் போய் எப்படி பிரார்த்திக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பிரச்சனையை தீர பிரார்த்திக்க வேண்டும். அடுத்து வாய்ப்பை பெற பிரார்த்தனை செய்ய வேண்டும். 3 புதிய வாய்ப்பை ஏற்படுத்த பிரார்த்தனை செய்ய வேண்டும். 4 நம் குறைகளை போக்க பிரார்த்தனை செய்ய வேண்டும். 5 உயர்ந்த குணங்களை பெற பிரார்த்தனை செய்ய வேண்டும். 6 பிரார்த்தனை இனிமையாக இருப்பதால் மனம் அதை நாடுகிறது. 7 பிரார்த்தனையை மனம் நாள் முழுவதும் எதிர்நோக்குகிறது. 8 இடையறாத நினைவு. 9 நெஞ்சில் அடிக்கடி அன்னை தரிசனம். 10 இடையறாத தரிசனம். அதே மாதிரி ஜாதகம், மரியாதை, ஆச்சரியம். இது வந்து ஆச்சரியத்தை பற்றி 10 கட்டம் பார்க்கலாம். எல்லாத்தையும் ஒன்று படித்தா ரொம்ப டைம் ஆகிடுங்கனால எனக்கு கொஞ்சம் எதெல்லாம் எனக்கு நல்லா இருந்துச்சோ அதை மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மற்றது வந்து நீங்கள் ஆத்ம சோதனைக்குள்ளே இருக்குது, அதை படிச்சுக்கோ. ஆச்சரியம் அப்படிங்கிறது 1வது ஸ்டேஜில் சிறிய எதிர்பாராத நல்லது நடக்கும். 2வது நிலையில் தொழில், சொத்து விஷயமாக பெரிய எதிர்பாராதது நல்லதாக நடக்கும். 3வது உன் வாழ்வு நிலை அடுத்த கட்டத்திற்கு உயரும். 4 எதிர்பாராத நல்லது நடக்கும். 5 பெரியவை நிகழும். 6 மனதிற்கு நிம்மதியளிக்கும் எதிர்பாராத விஷயங்கள் நல்லதாக நடக்கும். 7 கற்பனை புகுந்த ஆச்சரியம் நிகழும். 8 செல்வம் வந்த பின் செல்வாக்கு வருவது போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும். 9 உன் நிலைக்கு மேலுள்ளவர்கள் உன்னை நாடி வருவார்கள். 10 இந்த ஆச்சரியமான காரியத்தையும் உன்னால் நிகழ்த்த முடியும். ஆச்சரியம், அற்புதம் என்பவை பெரிய காரியங்களை குறிக்கும். எதிர்பாராதது சிறிய காரியங்களை குறிக்கும். சமூக அந்தஸ்தை பொறுத்து ஒரு நிலையில் இருப்பவருக்கு ஆச்சரியமானது, உயர்நிலையில் இருப்பவருக்கு எளிமையாக இருக்கும். ஒரு ஆபீஸில் குமாஸ்தா உத்தியோகம் வேண்டி விண்ணப்பித்தவரை அதே ஆபீஸில் ஆபீசராக நியமித்தால் அவருக்கு அது பெரிய ஆச்சரியம். 6 டாக்டர்கள் பார்த்து டிபி என்று முடிவு செய்த பின் டிபி சானிட்டோரியத்திற்கு வைத்தியத்திற்கு போனவரை அவருக்கு டிபி இல்லை என்றால் அது மனதின் எல்லையை தொடும் நிகழ்ச்சி. வழக்கத்திற்கு மாறாக இங்கு ஆச்சரியம் என்று குறிப்பிடுகிறேன். ஆங்கிலத்தில் மிராக்கிள் என்பதை இங்கே குறிக்கவில்லை அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆச்சரியம் முன்னாடி சொல்றது. ஆரோக்கியம், அன்னையின் முறைகள். அன்னையின் முறைகள்ல 10 கட்டம். அன்னையின் முறைகளில் முதல் கட்டத்தில் எந்த சூஸ்திரமும் பூஜையும் மந்திரமும் வழக்கத்திற்கு அதிகமாக பலனை தரும். தியானம் இந்நிலைக்குரியது. அழைப்பு, தியானம் தானே வரும். அழைப்பின் அடுத்த கட்டம் பலிக்கும், பயன்படும். இது 2வது கட்டம். 3வது கட்டத்தில் வேலையை கவனமாக செய்தால் தியானம் வரும். ஸ்ரீ அரவிந்த நூல்களை படித்தாலும் தியானம் வரும். நல்ல எண்ணம் தோன்றினால் தியானம் அமைந்து மனம் மௌனமாகும். 4வது கட்டத்தில் எக்காரியத்தை செய்தாலும் தியானம் அமையும். ஆழ்ந்த நிலை அழைப்பு, சமர்ப்பணம், நல்ல நோக்கம் முடியும். 5வது கட்டத்தில் தியானத்தை நிறுத்தினால் மௌனம் குடிகொள்ளும். செயலில் தூய்மை, பண்பில் தூய்மை ஏற்படும். மீண்டும் தியானத்தை மேற்கொண்டால் தரிசனம் கிட்டும். நடைமுறையை உயர்த்த வேண்டும். எந்த வேலை செய்தாலும் அன்னை அங்கிருப்பதை காணலாம். உயர்ந்த நோக்கம் உதவும். அமைதியாக இருந்தால் தரிசனம் கிட்டும். உன் கட்டத்தை விட உயர்ந்த நோக்கம் தேவை. அன்னை இங்கு இருப்பதை அடிக்கடி காணலாம். ஆசையற்ற நிலை வேண்டும். இது 9வது கட்டம். இடையறாத தரிசனம், மன தூய்மை, மனம் சலனமற்று இருக்க வேண்டும். அகந்தை இருக்கக்கூடாது. இது 10வது கட்டம். அடுத்தது திறமையின் அளவு. 13வது சுமூகம். சுமூகத்திலோட 10 கட்டம் வந்து நம்ம அன்னைகிட்ட, அதாவது ஒரு கட்டமும் இதில் 10 கட்டங்கிறது நம்ம அன்னைகிட்ட எவ்வளோ தூரத்தில் நம்ம இருக்கோங்கிறத அப்பா வந்து இது பண்ணுறாங்க. இந்த சுமூகத்தை வச்சு நம்ம அன்னைகிட்ட எப்படி எங்கே இருக்கோங்கிறத பார்த்துட்டோம்னா, சச்சரவு அதிகமாக குறைந்துவிடும். மீதமுள்ள சுமூகம் மலரால் தீர்ந்துவிடும். மற்றவர்கள் உன் கருத்தை ஏற்று அதன் அடிப்படையில் சுமூகம் ஏற்படும். சச்சரவுகளை விளக்கும் சந்தர்ப்பங்கள் தாமே சூழலில் அமையும்.
உன் கருத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இப்பொழுது உன் நோக்கத்தை ஏற்றுக்கொண்டு ஒற்றுமையாக ஏற்படுத்துவார்கள். நண்பர்கள், உடன் வேலை செய்பவர்கள், வேலைக்காரர்கள் சுமூகத்தை ஏற்படுத்த பாடுபடுவார்கள். சுமூகத்தை ஏற்படுத்தும் காரியங்கள் ஏற்பட்டு அதற்கு ஒரு அமைப்பு ஏற்படும். மனதின் சிறிய புத்தி 95% மறையும். பெருந்தன்மை நம்மை சுற்றி ஏற்படும். நீ செய்யும் வேலை சுமூகத்திற்கு எடுத்துக்காட்டாக அமையும். பழைய சச்சரவுகள், விரோதங்கள் தலைகீழே மாறி புதிய சுமூகம் உருவாகும். அதிர்ஷ்டம் நல்ல சுப முகூர்த்தம். நல்ல முகூர்த்தம். கெட்ட நேரம் ஒன்றும் செய்யாமல் விலகி போகும். நல்ல நேரம் தானே வந்து ஒத்துக்கொள்ளும். இது முதல் நிலை. இரண்டாம் கட்டத்தில் கெட்ட நேரம் கெட்டதை அழிக்கும். நல்ல நேரம் அதனால் முடியாத நல்லதை செய்யும். மூன்றாவது கட்டத்தில் பெரிய கெட்டது கெட்ட நேரத்தில் ஆரம்பித்து கெட்ட நேரத்தில் தன்மையை மாற்றும். பெரிய நல்லது கெட்ட நேரத்தில் ஆரம்பித்து கெட்ட நேரத்தின் தன்மையை மாற்றும். நான்காவது கட்டத்தில் நீ ஒரு காரியம் செய்வதால் அந்த நேரம் நல்ல நேரம் ஆகிறது. 5 கெட்ட சகுனத்தால் கெட்டது நடந்து கெட்டது விலகி போய் நல்லது நடக்கும். 6ஆம் கட்டத்தில் கெட்ட சகுனத்தில் ஒரு அம்சம் மாறி அது பெரிய நல்ல சகுனமாகும். 7வது கட்டத்தில் கெட்ட சகுனம் தவறாமல் பலிக்க வேண்டிய நேரத்தில் மயிரிழை மாறி நல்ல சகுனம் தென்படும். 8 நீயும் உன் வேலையும் மற்றவர்களுக்கு நல்ல சகுனமாகும். இப்பொழுது வாழ்வில் இல்லாத பெரிய நல்ல சகுனமாக செயல்கள் மாறும். 10 எல்லாம் நல்லது என்ற நிலை ஏற்படுகிறது. நீ சம்பந்தப்பட்டது எல்லாம் நல்ல சகுனமாகிறது. சகுனத்திற்கு அர்த்தம் அழிகிறது. இதுக்கு வந்து அப்பா வந்து ஒரு குறிப்பு இல்லை சார், நான் முகூர்த்தத்துக்கு வந்து குறிப்பு அப்பாவோட எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய திட்டத்தை ஏற்கும் நேரம் ராகு காலம் ஆயிற்று. அன்பர் அதை சரியாகவும் கவனிக்கவில்லை. ராகு காலம் வேறு வகையில் செயல்பட்டது. திட்டத்தில் கௌரவ தலைவராக வந்தவர் திடீரென மாறி பெரும் நிதி திரட்டி அளித்தார். 25 வருஷங்களாக தயார் செய்து பூர்த்தியான திட்டத்தின் முதல் ரிப்போர்ட் கரிநாள் என்று அனுப்ப வேண்டியதாயிற்று. அந்த ரிப்போர்ட் எதிர்பார்த்ததை விட 4 மடங்கு பலன் கொடுத்தது. ஒரு பெரிய விழாவுக்கு முன்னால் சிறிய விழா நடக்கப் போகும்பொழுது பக்தர் கார் மீது லாரி மோதி சேதம் ஏற்பட்டது. இது நிச்சயமாக கெட்ட சகுனமாயிற்று. ஏதோ இது நடந்திருக்கிறது என்று பக்தர் வேலையை தொடர்ந்து செய்தார். அன்று ஒரு பேராபத்து வந்ததாகவும் தானே விலகியதாகவும் 15 நாள் கழித்து அறிந்த பொழுது அந்த விபத்து மூலம் அன்னை பேராபத்தை விலக்கியதை பக்தர் அறிந்தார். அந்த பக்தர் அந்த சின்ன ஆக்சிடென்ட் நடந்தோடனே ஐயோ பயப்படல. அவர் பயப்படாமல் அன்னை மேலோட நம்பிக்கை இன்னும் பூரணப்படுத்தி அதை அன்னைக்கு அதை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு வேலை செய்யும்போது அதுக்கு பின்னாடி எதுக்காக வந்ததுங்கிறது அப்புறமா அவர் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. வாய்ப்பு, குடும்பம், முடிவு பலன். இந்த குறைகள்னு அப்பா வந்து நம்ம குறை சொல்றதை பற்றி சொல்றதை விட நம்ம வந்து எப்படி குறையா நினைச்சிட்டு இருக்கோம், அது எப்படி போகுங்கிறத சொல்றாங்க. பெரும்பாலும் குறைகள் வேகமாக மறைந்துவிடும். தேவைக்கு மேலே, அதாவது நம்மளோட குறைகள், நம்மள்கிட்ட கஷ்டப்படுறோம்ல அந்த குறைகளை பற்றி சொல்றாங்க. தேவைக்கு மேல் வருமானம், வரும் வருமானத்தை நல்ல திறமையுடன் செலவு செய்ய முடியவில்லை என்ற குறை இருக்கும். 3 நமக்கு குறை ஏற்படுத்தியவர்கள் சிலர் நமக்கு நிறை ஏற்படுத்த முனைவார்கள். 4 அப்படிப்பட்ட மனிதர்கள் மாறாவிட்டாலும் குறைக்கு காரணமாயிருந்த அனைத்தும் மாறிவிடும். 5 பொறுக்க முடியாத குறையாக இருந்த ஒன்று அநேகமாக மிக உயர்ந்த சிறப்பாக மாறும் நிலை உண்டு. 6 குறையை மனம் மறக்கும் நிலை வந்தவுடன் பழைய குறைக்கு போதுமான அளவு ஈடு செய்யும்படி வாழ்வு மாறும். 7 சிறுபிராயத்து கனவுகள் அன்று கருதியது போலவே இன்று உன் அளவுக்கு தகுந்தாற்போல் பூர்த்தியாகும். 8 எதிரிகள், குறை சொல்லியவர்கள், போட்டிக்கு வந்தவர்களுடைய நிலை தலைகீழாக மாறும். நிலைமையை அறிந்து அவர்களே மாறுவது உண்டு. வாழ்க்கையில் அடிபட்டதால் மாறுவதும் உண்டு. உனக்கு தண்டனை கொடுத்தவர்கள் இன்று மரியாதை கொடுக்க முன் வருவார்கள். உன்னை சார்ந்தவர் அனைவருக்கும் இது போன்ற குறை மறையும். அவ்வளோ ஆழமா நம்ம அன்னையை ஏற்றுக்கிட்டோம்னா நம்மளை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு அப்போ சொல்றாங்க. சந்தோஷம், வியாபாரம் அல்லது தொழில், தியானம், நட்பு, குற்ற உணர்வு, பொறுத்து கொள்ளும் தன்மை, நம்பிக்கை. நம்பிக்கையோட 10 கட்டத்தை படிக்கிறேன். முதல் நிலையில அன்னை மீது பொதுவான நம்பிக்கை. 2வது நிலையில சமூகத்தின் மீது உள்ளதை விட
அன்னை மேல் அதிக நம்பிக்கை. மூன்றாவது கட்டம், தான் இதுவரை நம்பியவற்றையெல்லாம் விட அன்னையை அதிகமாக நம்புவது. 4, மனசாட்சி மீதும் நல்லெண்ணத்தின் மீதும் உள்ளதை விட அன்னை மீது அதிக நம்பிக்கை. சொந்த மரியாதை, மானம் போன்றவற்றில் இருப்பதை விட அதிக நம்பிக்கை அன்னை மீது கொள்வது. அறிவால் ஏற்றுக்கொண்ட நம்பிக்கையை உணர்வால் ஏற்றுக்கொள்வது. சமூகத்தை விட அன்னையை நம்பும் பொழுது சந்தோஷமாக நம்பிக்கையை செலுத்துவது. அச்ச உணர்வோடும் நம் கருத்தை விட்டு அன்னையை ஏற்றுக்கொண்டதை ஆர்வமாகவும் அன்பாகவும் ஏற்றுக்கொள்வது. அன்னை நல்லெண்ணத்தையும் மனசாட்சியை விட உயர்ந்தவர் என்று தெளிவோடு ஏற்றுக்கொள்வது. அன்னையை நம்புவதால் போகும் மரியாதை போக வேண்டியது என்று அறிந்து அன்னையை நாடுவது. ஒரு இடத்துல நமக்கு அன்னையை ஏற்றுக்கிட்டோம், ஒரு இடத்துல மரியாதை நமக்கு போகுதுன்னா அது போக வேண்டியதுதான். அது அன்னைக்கு கொடுத்தது இல்லை, அது போக வேண்டியதுதான். நம்ம நாம் தெய்வங்களை நம்புவதைப் போல் அன்னையை நம்புவது பொதுவான நம்பிக்கை. ஊரார் நல்லவர், வீட்டார் ஆதரவு தருவார், சட்டம் நியாயம் பேசும் என்று நாம் எந்த அளவுக்கு நம்புகிறோமோ அதைவிட அதிகமாக அன்னையை நம்புவது. சமூகத்தை விட அதிக நம்பிக்கை கொள்வது. இன்று வரை கர்மத்தை நம்புகிறோம், ஜாதகத்தை நம்புகிறோம், நல்லது என்று புண்ணியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நம்புகிறோம். கர்மத்தையும் ஜாதகத்தையும் மீறி அன்னை செயல்படுவார் என்பது நாம் இதுவரை நம்பியதை விட அதிக நம்பிக்கை கொள்வதாகும். மனசாட்சியை தெய்வமாக கருதி வாழும் நாம் அன்னையை பின்பற்ற மனசாட்சிக்கு எதிராக ஒன்றை செய்ய நேர்ந்தாலும் அது உயர்ந்தது என்று நம்ப முடிவது அடுத்த கட்டம். 27 விசுவாசம். 28 கட்டுப்படாத ஆசை. 29 பரம்பரையாகவும் அறிவாலும் நாம் கற்றுக்கொண்ட நம்பிக்கைகள். அகந்தை. அகந்தை படிக்கலாம். அகந்தையோட முதல், மனிதன் தன்னை பற்றி பெருமைப்படுவான், தன் பெருமைக்காக சாதிப்பான். 2, வாழ்வு வளம் பெறுகிறது, 10 மடங்கு உயர்கிறது, இதுவரை அகந்தை குறுக்கிடுவதில்லை. 3, அகந்தை இல்லாத இடத்து அளவு கடந்த முன்னேற்றம், அது உள்ள இடத்தில் தோல்வி. அகந்தை முனை மழுங்கும், பெருமை கரையும். அகந்தை சிதைக்க முடியாத இடங்களில் வாழ்வில் தோன்றும். அகந்தை தன்னை வலுப்படுத்தி அதனால் விபத்துக்கள் வரும், மற்ற இடங்களில் வாழ்வு ஒளிமயமாகும். அகந்தை பின்னணிக்கு போகிறது, கர்வம் முழுவதுமாக கரைகிறது. பரம்பரையாக வந்த அகந்தையின் பழக்கம் புரட்சி செய்கிறது, மனம் அகந்தையிலிருந்து விடுபடும். 8, தற்பெருமை மறையும், மனம் அகந்தையிலிருந்து பூரணமாக விடுபடும். 9, கர்வம் தற்பெருமை கரைந்து மறையும், பரம்பரையாக வந்த அகங்காரம் விலக முனையும். 10, செயலிலும் கடமையிலும் அகந்தையற்ற தோற்றம் ஏற்படும். 31, லெட் தை வில் பி டன் நாட் மை வில் என்பது அன்னைக்கு உகந்த வாக்கு. இதுவே நம் நாட்டில் ஆண்டவன் விட்ட வழி நடக்கட்டும் என்று வழங்குகிறது. ஆனால் நம்மால் ஒரு காரியம் முடியவில்லை என்ற பிறகே நாம் அவன் விட்ட வழி என்போம். அவை ஆன்மீக உணர்வுக்குரியவை. பொதுவாக தெய்வ நம்பிக்கை அதிகமாக உள்ளவரே இது போன்று பேசுவார்கள். நான் குறிக்கும் 10 கட்டங்களில் அவன் விட்ட வழி என்பதை கடைசி கட்டமாக வைத்து அதற்கு முன்னுள்ள கட்டங்களை விவரித்திருக்கிறேன். முதலில் மனிதன் தனக்கு வேண்டும் என்பதை மட்டும் கேட்பான். அது கிடைப்பது நிச்சயமில்லை என்றால் சரி, நடப்பது நடக்கட்டும் என்பான். அதற்கும் நிலையில்லை என்றால் அன்னை செய்வது எதுவானாலும் நல்லதாகத்தானே இருக்கும் என மனதை தேற்றிக் கொள்வான். படிப்படியாக மனம் மாறும் நிலை கீழே வருபவை. 1, எனக்கு வேண்டியது நடக்க வேண்டும். 2, நல்லது நடக்கட்டும், எது நடந்தாலும் பரவாயில்லை. 3, எது நடக்கும் என்று நிச்சயமில்லை, அன்னை செய்வது எதுவானாலும் நல்லதாகத்தானே இருக்கும். 4, நஷ்டம் வந்தாலும் எனக்கு அது நல்லதானால் அதுவும் சரி. 9, என் எதிரி ஜெயிப்பான் என்றாலும் அன்னைக்கு அது சம்மதம் என்றால் எனக்கு அது சம்மதம். 6, என் உரிமை போவதானாலும் அன்னை இஷ்டப்படி நடக்கட்டும். 7, என் மரியாதை அழிவதானாலும் அன்னை செய்வதே சரி. 8, என் பாசம் சிதையும் எனினும் அன்னையே சரி. 9, என் மானம் பறிபோனாலும் அன்னை மட்டுமே சரி. 10, எது சரி என எனக்கு தெரியாது, தெரிய முடியாது, அன்னையை நினைப்பதால் அதுவே எனக்கு உகந்ததாகும். இது 10வது கட்டம். 32 தானே நடக்க வேண்டும். 33 பக்தி. 34 பாதுகாப்பு.
பாதுகாப்பு நிலைநிலை வந்து அன்னையின் பாதுகாப்பு இருப்பதால் பொதுவாக பாதுகாப்பு நிலை அதிகமாக உயரும். ஜாதகப்படி விபத்து போன்றவை தாமே விலகும். ஜாதகத்தை நம்பினால் விலகாது. பேராபத்தும் நம்மை அறியாமல் விலகும். கர்மத்தை நம்பினால் தான் அடையாளம் காட்டி விட்டு போகும். புயல், ஹர்த்தால் போன்ற பொது சேதங்களில் இருந்து ஆச்சரியப்படும் வகையில் உன்னை விலக்கி காப்பாற்றும். அசுர சூறாவளியால் அனைத்தும் அழிந்த போதும் அதன் நடுவே நீ காப்பாற்றப்படுவாய். தீய சக்தி, துஷ்ட தேவதைகளின் செயல் ஆகியவற்றிலிருந்து காப்பாற்றப்படுவாய். மந்திர சக்திகளின் கடும் தாக்குதலும் உன்னை தொடாது. தொட்டால் அன்னை அழைத்தால் 3 நாட்களில் விலகும். இந்த 3 நாட்களில்ங்கிறது 3 நாள் பிரார்த்தனையை சொல்றாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. தவிர்க்க முடியாத ஆபத்திலிருந்து உன்னை சேர்ந்தவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். நீ சம்பந்தப்பட்ட வேலைகளில் ஆபத்து, சேதம் ஆகியவை அவற்றுக்கு எதிரான பலன் தரும். ஓரிடத்தை விட்டு நீ போன பின் வெகுநாள் வரை அந்த சக்தியின் பாதுகாப்பு அங்கு இருக்கும். இது 35 திருஷ்டி. இது அனைவருக்கும் இருக்காது, இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. இருப்பவர்களுக்கு கீழே உள்ளவை பொருந்தும். 1. அறிவு சூட்சுமமடையும். ஓரளவு எதிர்காலம் தெரியும். சூட்சும பார்வை ஏற்படும். உள்ளிருந்து குரல் எழும். சில விஷயங்களில் தெளிவாக என்ன நடக்கப் போகிறது என்று தெரியும். நீ சந்திப்பவர்களில் ஆன்மீக அம்சம் ஏதாவது ஒரு வகையாக உனக்கு தெரியும். பொருள்களுடைய ஆன்மீக சூட்சமும் தெரிய வரும். பார்வையை மனதால் மாற்றி வரும் நிகழ்ச்சியை சில சமயம் மாற்றலாம். உன் எதிர்காலத்தை சூழ்நிலை முழுவதுமாக பிரதிபலிக்கும். திருஷ்டி இல்லாமலேயே உன்னை பொறுத்தவரை நடக்கப்போவது தெளிவாக தெரியும். நீ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்பார்ப்பது நடக்கும். அடுத்து நேர்மை, சந்தேகம், வலிமை, தானே பூர்த்தியாகும் விருப்பம், திருமண வாழ்வு. திருமண வாழ்வு வந்து அப்பா வந்து திருமண வாழ்வு 2 பிரித்து சொல்கிறாங்க. 2 படிக்கலாம். அன்னையை ஏற்றுக்கொண்ட பின் நடந்த திருமணமானாலும் கணவன் மனைவி இருவரும் ஒரே அளவு அன்னையை ஏற்றுக்கொண்டவர்களானாலும் கீழ்கண்டவை பொருந்தும். 1. அனைவரும் கவனிக்கும் அளவுக்கு அந்யோன்யம் இருக்கும். 2. கூட்டாளி அல்லாத சக ஊழியர் போல் தம்பதிகள் இணைந்து செயல்பட முடியும். 3. பொதுவாக மற்றவர் அனுபவித்திராத நம்பிக்கையும் தெம்பும் தம்பதிகளுக்குள் நிலவும். 4. அன்னை மட்டுமே அளிக்கக்கூடியதை தம்பதியருள் ஒருவர் மற்றவருக்கு அளிக்க முடியும். 5. அப்படியும் முடியாதவற்றை அன்னை தவறாது பூர்த்தி செய்வார். 6. வெளியிடாத நம்பிக்கை குறைவும் அதன் அடிப்படையும் மறையும். 7. அன்பு பக்தியாகும். 8. சிறுபிராய நிகழ்ச்சிகளால் இன்று மனம் நோவும் காரணங்கள் வெளிவந்து மறையும். 9. திருமண சமயத்தில் இருந்த குறைகள் இன்றைய நிறைவாக மாறும். 10. பக்தி சேவையால் பூர்த்தியாகி வாழ்வு உயர்ந்து மனம் பெறும். அன்னை 2வது திருமண வாழ்வு. அன்னையை அறியும் முன் திருமணம் செய்து கொண்டு பின்னர் இருவரும் அன்னையை ஒரே அளவு ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்குரியன. 1. பெரும்பாலான குறைகள் மறையும். 2. தீர்க்க முடியாது என்று கைவிட்ட முரண்பாடுகள் இன்று தீரும். புதிய வாழ்வு நிலை ஏற்பட்டு உயர்ந்து பொருத்தம் அமையும். ஏற்கனவே இருந்த பிணக்குகள் பின்னணியில் போகும். தேவைக்கான பிணைப்பு பிரியத்திலான உறவாகும். தேவையின் நிர்பந்தம் மறைந்து உண்மையான அன்பு மட்டும் நிலவும். ஒருவர் மற்றவர் நிலையை உயர்த்தும் சந்தர்ப்பங்கள் வரும். ஒருவருக்காக மற்றவர் செய்ய விரும்புவது உடனே பூர்த்தியாகும். ஒருவரால் மற்றவர் வாழ்வு உயர்ந்து இருவர் வாழ்வு தொடர்ந்து உயரும். வேறெதிலும் இல்லாத மனநிறைவு ஒருவர் மற்றவரில் காண்பார். உலக வழக்குக்கு மாறாக திருமண வாழ்வின் நிலையில் உயர்வை இருவரும் போற்றும் நிலை ஏற்படும். புரிந்து கொள்ளும் திறன், நிர்வாகத் திறமை, பிரச்சனைகள், தேஜஸ், தொந்தரவு, கடுமை, எதிரி, மனம் ஒருநிலைப்படுதல், வாழ்வின் எதிரொலி, சுத்தம், ராசி, வெற்றி, சத்தியம், சாந்தி, குறித்த நேரத்தில் செயல்படுதல், அடக்கம், கீழ்ப்படிதல், தன்னை அன்பால் பிறருக்கு அர்ப்பணித்தல் அம்சம். இந்த மாதிரி 60க்கு அப்பா வந்து 10 கட்டம் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து முடிவுரையாக அப்பா வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அன்னை மனிதனுக்கு இன்றைய நன்மைகள் அளிக்க முன்வருகிறார். தங்கள் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற அளவில் எவரும் அதை பெறலாம். குறையுள்ளவர் தம் குறைகளை நீக்கிக் கொள்ள முன்வந்தால் அவரும் அவர் நிலைக்கேற்ப பலன் பெறலாம்.
எந்த அளவு உயர்ந்த பின்னரும் எந்த குறையை வலியுறுத்தினாலும் அந்நிலையில் இருந்து அவர் கீழே தள்ளப்படுவார். குறைகள் மனிதனை குறைவுபடுத்தும். எந்த ஒரு திறமையும் அதன் வலிமைக்கேற்ப எந்த உயரத்திற்கும் ஒருவரை உயர்த்த முடியும். ஆனால் தற்காலிகமான உயர்வை நிரந்தரமாக ஒரு நிலையை அடைய அந்த நிலையை பாதிக்கும் குறைகள் அறவே இருக்கக்கூடாது. நிறைவும் திறமையும் நிறைந்தும் வாழ்வின் பலன் பெறாத எவரும் அன்னையை ஏற்றுக்கொண்டால் உடனே அவருக்குரிய பலன் உண்டு. இது எல்லோருக்கும் பொருந்தும். இது எல்லோருக்கும் சரிவராது என்ற 2 கூற்றுகளில் உண்மை உண்டு. இதுவரை நம் வாழ்வில் இல்லாத முன்னேற்றத்தை முயற்சியால் இனி பெற விழையும் எவருக்கும் இது பொருந்தும். எதையும் செய்யாமல் பலனை எதிர்பார்க்கும் மனப்பான்மையுடையவரும் உலகில் உண்டு என்பதால் இது எல்லோருக்கும் சரிவராது என்பதும் உண்மை. வாழ்வு நீ இருக்கும் நிலையில் குறைந்தபட்ச பலனை அளிக்கிறது. அன்னை உனக்கு அடுத்த நிலையில் அதிகபட்ச பலனை அளிக்கிறார். சர்க்கார் உத்தியோகத்தில் நேர்மையும் திறமையும் உள்ளவருக்கு அவர் ஆபீஸில் நல்ல பெயர் உண்டு. அவர் நிலைக்கேற்ற ப்ரமோஷன் உண்டு. தண்டனைகளிலிருந்து தப்பலாம். அதுவே வாழ்வு வழங்கக்கூடியது. அன்னை அவருக்கு பெரிய ப்ரமோஷனும் ஐஏஎஸ் பதவியும் வழங்குகிறார். பள்ளி ஆசிரியரையும் உலக ஆசிரியரின் சம்மேளனத்தின் உதவி தலைவராகிறார். அதாவது சாதாரணமாக ஒருத்தவங்க அன்னை என்பர் இல்லாத ஒருத்தர் கரெக்டாக இருந்து நல்ல மாதிரியாக இருந்தால் நேர்மையாக இருந்தாக்கா அவருக்கு என்ன கிடைக்கும்னா ஆஃபீஸில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். ஏதாவது ஒன்று சின்ன சின்ன தப்பு செஞ்சுருந்தாக்கா அந்த தப்புலேருந்து தண்டனை இல்லாமல் இவர் மற்ற இதெல்லாம் நேர்மையாக இருந்திருக்கிறாரு அப்படின்னு இது பண்ணுவார். இதுதான் வாழ்வை வழங்கும். ஆனால் இவ்வளோ நேர்மையும் நல்லா சின்சியராக இருக்கக்கூடிய ஒருத்தர் அன்னை அன்பரானா அவருக்கு அவரோட தகுதிக்கு மீன ப்ரமோஷனும் ஐஏஎஸ் பதவியும் கொடுத்தே இருக்காங்கன்னு அப்போ வழங்குகிறார்களே போட்டிருக்காங்க. சாதாரண ஸ்கூல் டீச்சரையும் உலக ஆசிரியர் சம்மேளனத்தின் உதவி தலைவரும் ஆக்குகிறார் அன்னை. அது அன்னை வாழ்வு. உலகுக்கு புது சக்தி அன்னை. அவரை அறிவது அதிர்ஷ்டம், ஏற்றுக்கொள்வது அதனிலும் சிறப்பு. ஓரளவு அன்னையை பற்றி அறிந்து முழு அளவு ஏற்றுக்கொள்வோர் உண்டு. முழு அளவு அறிந்து ஓரளவு ஏற்றுக்கொள்வோர் உண்டு. ஆனால் அன்னையை ஏற்றுக்கொள்ள சிறந்த முறை ஒன்று. அன்னை வெறும் தத்துவம் மட்டுமல்ல, அனுபவபூர்வமான உண்மை என்பதால் நாம் அனுபவத்தில் கண்ட உண்மைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுதல் சிறப்பு. அதிர்ஷ்டம், வியாதி, பிரச்சனை தீர்வது, வாய்ப்பு ஏற்படுவது, கண்டம் விலகுவது இவற்றை நம் சொந்த அனுபவத்தில் சோதனை செய்த சோதனையின் பலன் அடிப்படையில் அன்னையை ஏற்றுக்கொள்ளுதல் பூரண நிறைவு தரும். தெளிவுள்ள இடங்களில் சோதனை செய்யலாம். தெளிவு குறைவான இடத்தில் தெளிவை பெற்று பின் சோதனை செய்யலாம். நம்முடைய சொந்த அறிவு, தெளிவு, அனுபவம், சோதனையின் பலன் ஆகியவற்றை அடிப்படையில் செயல்படுவது ஆன்மீக விழிப்போடு செயல்படுவதாகும். கண்மூடித்தனமாக செயல்பட்டது ஆகாது. லைஃப் டிவைன் என்ற நூலை ஸ்ரீ அரவிந்தர் இந்த அடிப்படையிலேயே தான் எழுதியுள்ளார். சொந்த தெளிவு ஆன்மீக விளக்கமாகும் சொல்லி அப்பா அதை முடிக்கிறாங்க. அதாவது சொந்தமாக நம்மளே உள்ளே போய் நகர கூப்பிட்டு அப்பா சொன்ன புக்கெல்லாம் படித்து நமக்கு சுய தெளிவு வேணுங்கிறத அப்பா இந்த புக்கெல்லாம் ஆத்ம சோதனை புக்கெல்லாம் அப்பா எப்பயே எழுதிட்டாங்க. அப்போலேருந்தே அவங்க சொல்லிட்டு தான் இருந்திருக்காங்க. சொந்தமாக நமக்கு தெளிவு வரணுன்னா நிறையா இதை படித்து நமக்கு தெளிவு ஏற்பட நம்ம அன்னைகிட்ட நெருங்க சுற்றி உள்ளது எல்லாமே தானாகவே இந்த 10வது கட்டத்துக்கு போகணுங்கிறாரு. இந்த 10 கட்டத்தில் நம்ம எந்த கட்டத்தில் இருக்கோங்கிறத பார்த்துட்டு அதை வச்சு நம்ம அன்னைகிட்ட எவ்வளோ தூரம் நம்ம நெருக்கமாக இருக்கோங்கிறத இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாங்கிறது அப்பாவோட கருத்தாக இருக்குது. சந்தேகத்தையா இது நிறைய சந்தேகத்தை படிக்க சொல்லியிருக்காங்க. சந்தேகங்கிறது இதில் நம்ம சந்தேகப்படுறதை பற்றி இல்லை, நம்மளை பற்றி சந்தேகப்படுறது. நம்மை சந்தேகப்பட்டவர் அனைவரும் மாறிவிடுவார்கள். 2, புதியவர்கள் மீது நம்பிக்கை கொண்டு நடப்பார்கள். புதியவர்கள் நம்மீது நம்பிக்கை கொண்டு நடப்பார்கள். ஏற்கனவே சந்தேகப்பட்டவர்கள் சிலர் இப்பொழுது நம்மீது அதிக நம்பிக்கையை கொள்வார்கள். நம்பிக்கைக்கு பாத்திரமான அலுவல்கள் மட்டும் அமையும். 5, நம்பிக்கையின் தரம் உயரும். இந்த 5 விதமான மாற்றங்களும், அதாவது இந்த மேற்கூறிய 5 விதமான மாற்றங்களும் அடுத்தடுத்த உயர்வு வாழ்வு நிலையில் அமையும். வாழ்வின் தரம் தொடர்ந்து உயர்வதால் இன்று எளிய நிலையில் ஏற்பட்ட நல்ல மாற்றங்கள் நாளை தொடர்ந்து உயரும், புதிய நிலையில் ஏற்படும். நேர்மை சமூகத்திற்காகவோ சந்தர்ப்பத்திற்காகவோ அதிகாரத்திற்குட்பட்டோ ஆதாயத்தை கருதியோ
மனிதன் நேர்மையாக இருப்பதுண்டு. அது போன்ற எந்த நிர்பந்தமும் இல்லாத பொழுது உள்ள நேர்மைதான் உண்மையான நேர்மை என்று கொள்ள முடியும். ஆனால் எக்காரணத்திற்காகவும் நேர்மை இருந்தால் அது போற்றப்பட வேண்டியதாகும். நேர்மையற்ற செயல்களை பிறர் செய்யும் சந்தர்ப்பங்கள் முக்கால்வாசி மறையும். இதுவரை நேர்மையான நிகழ்ச்சிகள் உன் வாழ்வில் தோன்றும். இதுவரை உன்னிடம் நேர்மையற்ற முறையில் பழகியவர்கள் பலர் தங்கள் போக்கை எதிராக மாற்றிக்கொள்வார்கள். உயர்ந்த நிலையில் அதிக நேர்மையானவை நடக்கும். அதிர்ஷ்டம் போன்ற உயர்ந்த நேர்மையான நிகழ்ச்சிகள் நடக்கும். பழைய நேர்மையற்ற முதலாளி இருந்த நிலைக்கு உன் வாழ்வு உயர்ந்து அங்கு நீ நேர்மையை நிலைநிறுத்த முடியும். உயர்ந்த நிலையில் இருந்த நேர்மைக்கு நீ செயல்படும் பொழுது அதை பயன்படுத்தி உன் கீழுள்ளவர்கள் நேர்மையின்றி நடப்பார்கள். உயர்ந்த நிலையில் இருந்த நேர்மையாக நீ செயல்படும் பொழுது அதை பயன்படுத்தி உன் கீழுள்ளவர்கள் நேர்மையின்றி நடப்பார்கள். உயர்ந்த நிலையில் இருந்த நேர்மையான நீ செயல்படும் பொழுது அதை பயன்படுத்தி உன் கீழுள்ளவர்கள் நேர்மையின்றி அதை திருப்பி வருகின்றார்கள். எதிரியிடமும் நேர்மையின்றி நடக்க மறுப்பதை தவறு என்று மற்றவர்கள் குற்றம் சாட்டுவார்கள். உன்னை சார்ந்த அனைத்து நடவடிக்கைகளும் நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக அமையும். எந்த ஒரு செயலும் நேர்மையின் உச்சகட்டத்திற்கு மயிரிழை குறையாமல் அமையும். நம்ம வந்து நேர்மையாக அது இது எல்லாமே எது எப்படி இருந்தாலும் நம்ம அன்னையை நோக்கி எப்படி இருக்கிறோங்கிறத தான் இந்த கட்டுரையே. இந்த 10 கட்டமும் எப்படின்னா ஒரு கட்டத்துலேயும் நம்ம அன்னைகிட்ட எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. அதுக்கான மெஷர்மெண்ட்டாக இந்த 10 கட்டத்தை படித்து திருப்பி படித்தோம்னா நம்ம அன்னைகிட்ட நம்ம எங்கே இருக்கோம். வெறும் அப்போ பார்த்தாலும் அன்னை இதில் ஆரம்பத்திலே அப்பா சொல்லிடுறாங்க முறைகள் வந்து ஃபாலோ பண்ணது. ஆரம்பத்தில் என்ன சொல்லிடுறாங்கன்னா வெறும் பூ எடுக்கிறதும் படம் வச்சுருக்கிறது மட்டும் இந்த அன்னைக்கே பார்த்தோம். பூ எடுக்கிறது மட்டுமோ படம் துடைக்கிறது க்ளீன் பண்ணுறது அது மட்டுமோ அன்னை கிடையாது. அதுக்கு மேலே போய் அன்னையோட முறைகளை பின்பற்றி அதை நம்ம வாழ்க்கையில் எங்கே கடைப்பிடிக்கிறோம் எப்படி கடைப்பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அன்னையை நம்ம எங்கே கடைப்பிடிக்க அன்னை வந்து நமக்கு வந்து அபரிமிதமாக செயல்படுவாங்கங்கிறத இதில் ஆரம்பத்திலே நம்ம படித்தோம். சுருக்கம் எடுத்து நம்ம படித்தோம். இதோட இந்த ஆத்ம சோதனை 10 கட்டம்ன்றது வந்து முடிவு. எல்லாருக்கும் நன்றி. பணம் ரெக்கார்டை ஸ்டாப் பண்ணிக்கோ.